ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசி அகாடமி. ஸோ வீடியோ வந்து அனைக்கும் எங்கள் மாமா நடிகர். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எல்லாமே இப்போ வெறித்தனமா டிஎன்பிசி குரூப் ஒர்க்கு ஃபுல் ஃபிளெஜ்ஜா படிச்சுட்டு இருப்பீங்க, ரைட்டா? ஆனா படிச்சுட்டு இருக்கப்பே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்னன்னா, அப்படியே மறந்துடும் படிக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உண்மையா மறந்துடும். ரெண்டாவது பாயிண்ட், மூணாவது இன்னைக்கு படிக்கிறது நாளைக்கு மறக்கும். அப்ப டோட்டலா படிக்கிறது மறக்கும், மறந்துடுமோ ஒரு பயமாவும் இருக்கும், கரெக்டா? இந்த பயம்னாலே நிறைய பேர் படிக்க மாட்டீங்க. ஒரு ஃபுல் 100% கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு பின்னாடி மண்டையில ஓடிட்டே இருக்கும். மறந்துருமோட்டு அடிச்சு சொல்றேன், கன்ஃபார்மா சொல்றேன், உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இப்ப வந்தா நீங்க எக்ஸாம் போய் எழுதி தெரியுமா? ஜூன் 9 காலையில போய் எக்ஸாம் எழுதி தெரியுமா? எக்ஸாம் சென்டர்ல உட்காந்து எழுதிட்டு இருப்பீங்களா? படிச்ச கொஸ்டின் அத்தனையும் மறக்காம உங்களுக்கு இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இது, ஓகேவா? அதனால அப்படியே பயப்பட்டு இருக்கவங்களாம் பயத்தை ஓரம் கழிச்சு நீங்க பாட்டுக்கு படிங்க. நாங்க இருக்கோம், ஓகேவா? நாங்க இருக்கோம், நீங்க பாட்டுக்கு படிங்க. என்ன பண்ண போறோம் அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தெரிஞ்சுக்கணும் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் போதும் உங்களுக்கு சேரும். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க, புரியுதா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா பின்னால இந்த வீடியோல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, புரியுதா? ரைட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குரூப் 4 ஒரு டெஸ்ட் பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஃபீஸ் 400 போறதான். இல்ல 50 டெஸ்ட் கொடுக்க போறோம். 10,000 கொஸ்டின் கவர் ஆக போகுது. அதுக்கான கைடன்ஸ் கிளாஸும் கொடுத்துருவோம். 10,000 கொஸ்டின் டெஸ்ட் எழுதிருவீங்க. டெஸ்ட்ல டிஸ்கஷன் உங்களுக்கு வந்துடும். சேரணும், ஜாயின் பண்ணணும்னா இந்த 2 நம்பர் ஏதாவது நம்பர் கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் டைம் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, நான் ஷெட்யூலுக்கான பிடிஎஃப் வச்சிருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். என்ன பண்ண போறோம்னா, GOAT கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் ரிவிஷன் அப்படிங்கிற பேர்ல இப்ப ஆரம்பிக்கல, ஓகேவா? எக்ஸாம்க்கு ஒரு 30 நாள் முன்னாடி அல்லது ஒரு 50 நாள் முன்னாடி, கடைசி ஒரு மாசம், கடைசி ஒரு 50 நாள் கோட் ரிவிஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்க போறோம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதாவது நிறைய பேர், நிறைய அகாடமி, நிறைய இன்ஸ்டிடியூட் ரிவிஷன் ப்ராப்பரா கொடுக்குறாங்க, நான் தப்பே சொல்ல. ஆனா இருந்தாலும் நீங்க என்ன ரிவிஷன் பண்ணாலுமே எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டே இருக்கீங்களே, உங்களை ஃபெயில் ஆகவே விடக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு யாருமே அந்த மாதிரி ரிவிஷன் கொடுத்துக்க கூடாதுங்கிற அளவுக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதான் பேர் வச்சுக்கோங்க. கோட் ரிவிஷன் பேரு, கோட் ரிவிஷன். இப்ப இல்ல, எக்ஸாம்க்கு ஒரு 30 நாள் 50 நாள் முன்னாடி போட போறோம். இப்பவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம்னா நாங்க இருக்கோம், கடைசி நேரத்துல இருக்கோம். என்ன, நீங்க பாட்டுக்கு படிங்க, கடைசியில பாத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவே. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ன மாதிரி கொடுக்க போறோம் அப்படின்னா, ரிவிஷன்னா ஃபுல்லா ரிவிஷன் கொடுப்போம். உங்களுக்கு டெஸ்ட்டும் ஃப்ரீயா வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம், ஓகேவா? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்குமே ரிவிஷன் கொடுத்து அந்த ஒரு டாபிக் ரிவிஷன் முடிய டெஸ்ட், ஓகேவா? ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாமே சொல்றேன். அப்படி தமிழுக்கும் அந்த மாதிரி. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் தனியா ஒரு லைவ் மாதிரி கொண்டு போய் ஒரு டாபிக்லையும், உதாரணத்துக்கு இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கணும்னா ஒரு 50 கேள்விகள், குறைஞ்சபட்சம் ஒரு 50 கேள்விகள் கொண்டு வந்து அப்படியே லைவ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் தான் நடத்த போறேன் அந்த மாதிரி ஒரு பிளான். ஆனா அதான் சொல்றேன், இன்னும் பிளான் ஃபைனல் ஆகல. யாருமே அந்த மாதிரி ரிவிஷன் கொடுக்க கூடாது. அந்த அளவுக்கு எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ண சொல்லணும். அந்த அளவுக்கு மெகா 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 மாசான ஒரு ரிவிஷனு, கோட் ரிவிஷனு, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிவிஷன் உங்களுக்கு கிளாஸாவும் வரும், டெஸ்டும் கொடுக்க போறோம். ஃப்ரீ டெஸ்ட் கடைசி ஒரு மாசம், கடைசி ஒரு 50 நாள். அந்த ரிவிஷனை அட்டெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா வேற எதை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. ஆனா நீங்க அந்த ரிவிஷனை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க படிக்கணும். மறந்துடும் அப்படிங்கிற பயத்தை இந்த செகண்ட் தள்ளி வச்சுட்டு நாங்க இருக்கோம், ஓகேவா? அந்த தைரியத்துல இறங்கி படிங்க. நமக்கு கோட் ரிவிஷன் இருக்கு, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், எல்லாமே கவர் ஆகும், ஓகேவா? பக்கமான ஒரு ரிவிஷன் உங்களுக்கு கொடுக்கணுமேனு அந்த ஷெட்யூல் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. நல்லா திங்க் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி கொடுக்கலாம். ஒரு கேள்வி கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறக்க கூடாது, என்ன மாதிரி கொடுக்கலான்னு பக்காவா திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஷெட்யூல் இறங்கும், கடைசி 30 நாள் 50 நாள் பாத்துக்கலாம். இப்ப படிக்கிறபடி நீங்க படிச்சுட்டே இருங்க, எந்த வித உரியும் இல்லை, ஓகேவா? இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் தான் வந்தோம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.